Hi friends, welcome to XZ MFT Info. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா HP LaserJet MFP M72625. ஸோ இந்த மிஷினில் எப்படி லென்த் ஆதார் கார்டு பக்கத்தில் இருக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு 4 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்குது. கூடவே 2 ஸ்டெப்ஸ் வந்து எப்படி ஐடி கார்டு ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸை நீங்கள் போட்டாலே போதும், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கானே நீங்கள் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இந்த 4 ஸ்டெப்புமே நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் லோடிங் அண்ட் பேப்பர் செட்டிங் தான். ஸோ ட்ரே 1ல் ஒரு பேப்பரை லோட் பண்ணிக்கோங்க. ட்ரே 1ல் பேப்பரை லோட் பண்ணதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் செட்டப்குள்ளே போங்க. அதில் ட்ரே செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ட்ரே செட்டப்பில் போனதுக்கப்புறமேட்டு செட்டிங்னு இருக்கும். அதுக்குள்ளே ட்ரே 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்குள்ளே போனதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டம் சைஸ்ன்னு இருக்கும். அகைன் கஸ்டம் சைஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் எக்ஸில் வந்து 214 அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ஒயில் வந்து 210 அப்படின்றத செட் பண்ணிவிட்டு கீழே ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நேம் கேட்கும். நான் வந்து ஆதார் அப்படின்னு வைக்கிறேன். நீங்கள் வந்து ஐடி ஆதார் எனிதிங் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு டன் கொடுங்க. உங்களுக்கு வந்து அகைன் இன்னொரு வாட்டி டன் கேட்கும், கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போது நீங்கள் ஆதாரை செலக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ப்ளூ கலரில் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஹோமே வந்துடலாம். நீங்கள் ஹோம் வந்துட்டு காப்பிக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரேவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரே கஸ்டம்னு இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. அண்ட் தென் அட்வான்ஸில் போனீங்க அப்படின்னா ஒரிஜினல் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளே போனதுக்கப்புறமேட்டு கஸ்டம் சைஸை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதுலேயும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸில் வந்து 95 வச்சுக்கோங்க. ஒயில் வந்து 200 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஆட் டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா நேம் கேட்கும் அகைன். ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான நேம் வச்சுக்கோங்க. நான் வந்து ஆதார் அப்படின்னு தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆதார்னு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு டன் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா செட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலரில் இருக்குல்ல, ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளூ கலரில் மாறும். ப்ளூ கலரில் மாறினதுக்கப்புறமேட்டு பேக் வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது செட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதை செலக்ட் பண்ணாமல் வந்தீங்க அப்படின்னா செட் ஆகாது. ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த செட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா என்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் 2 அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் பேக் வந்தீங்க அப்படின்னா அது செட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண செட்டிங்ஸ் எல்லாம். அதாவது ட்ரே 1 வந்து கஸ்டமில் இருக்கணும், ஒரிஜினல் சைஸ் கஸ்டமில் இருக்கணும், என்அப் வந்து 2 அப் அப்படின்னு இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து ப்ரோக்ராமை செலக்ட் பண்ணிங்கன்னா சேவ் லோடுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் சேவில் போங்க. சேவில் போனதுக்கப்புறம் ஒரு நேம் கேட்கும். ஸோ இந்த நேம் வந்து அதே தான் சேம். நீங்கள் வந்து ஒரு ஆதார்னு வைக்கலாம், இல்லை ஐடி கார்டு அப்படின்னு வைக்கலாம். இது வந்து முக்கியமாக நீங்கள் வந்து உங்களோட டிஸ்பிளேயில் பார்க்கக்கூடிய நேம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து கிளியராக வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ வச்சுட்டு டன் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துங்க. சேவ் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகேவா அப்படின்னு கேட்கும். ஸோ ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமேட்டு அகைன் நீங்கள் வந்து அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டார் மார்க் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் டு ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஆட் டு ஹோம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹோம்லேயே ஆட் ஆகிடும். பார்த்தீங்களா? இப்போ காப்பிக்கு நெக்ஸ்ட்டில் உங்களுக்கு வந்து ஆதார் இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஃப்ரண்ட் சைட் ஆஃப் த ஆதார் கார்டை நம்ம எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதையும் நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் சைட் ஆஃப் ஆதார் கார்டை இந்த மாதிரி இந்த கார்னரில் வச்சுட்டு ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சைடு வந்து உங்களுக்கு ஸ்கேன் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் நம்ம இப்போ ஆதார்க்குள்ளே போகிறோம், ஆதார் கார்டை ப்ளேஸ் பண்ணுறோம், ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ளஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எஸ்ஆர் நோ கேட்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், பேக் சைட் ஆஃப் த ஆதார் கார்டை சேம் பிளேஸ் அதே இடத்துல கார்னரில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலே ஸ்கேன் ஆகிடும். ஓகேங்களா? ஸ்கேன் ஆனதுக்கப்புறமேட்டு அகைன் எஸ்ஆர் நோ கேட்கும். ஸோ இப்போ இந்த தடவை நோ கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லென்த் ஆதார் கார்டு பிரிண்ட் ஆகி வெளியே வந்துடும். ஓகேங்களா? ஸோ பார்த்திங்க அப்படின்னா லென்த் ஆதார் கார்டு நம்ம பக்கத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from K7. Teaching is the royal way to learn. Thank you.